நான் சொல்வதற்கு முக்கியமான செய்திகள் ஏதுமில்லை. அது மட்டுமல்ல, நல்ல செய்திகள் உங்களுடைய வாழ்த்துக்களோடு விரைவில் வரும். அந்த நாளுக்காக நீங்களும் நானும் காத்திருக்கலாம். அது இன்னும் ஒரு பழக்கமாக வியாழக்கிழமை ஊடக நண்பர்களை, அதை உங்களைத்தான் நான் தோட்டத்திலே சந்திப்பது வழக்கம். இது வரைக்கும் ஒரு 35 வியாழக்கிழமை சந்தித்திருக்கிறேன் அயலாவரம் தோட்டத்திலே. நீங்கள் எங்கே போனாலும் துரத்துறீங்க, எங்கே போனாலும் துரத்துறீங்க. அதனால் அதில் இன்னொரு செய்தி, இந்த அரசியலுக்கு வயசு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அரசியலுக்கு வயசு கிடையாது. கலைஞர் 94 வயசு வரைக்கும், 95 தெரியல, அவர் வயது கிடையாது. சக்கர நாற்காலியிலே இருந்து முதலமைச்சராக இருந்தார் கலைஞர். உலக அளவில் பார்க்கும்போது மகாவீர், அதாவது மலேசியாவினுடைய பிரதமராக மகாவீர் 92 வயசு, 92 வயசில், அதுவும் இந்த ஓல்டஸ்ட் எலெக்டட் ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் அதுனா மகாவீர். அதனால் 92 வயசு. அப்புறம் 2 வருஷம் இருந்தார் அவர் பிரைம் மினிஸ்டர். 92, 94 வரைக்கும் இருந்தார். அதனால் வயசு ஒரு it is only a number. It is only a number. அதனால் உங்களுக்கு என்ன செய்தி, நல்ல செய்தி வரும், விரைவில் வரும். ஆனால் இங்கேருந்து வருமா தோட்டத்திலேருந்து வருமானது தெரியாது. எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அமித்ஷா தமிழ்நாட்டில் இருக்காரு. நீங்கள் 2024 அலையன்ஸில் இருந்தவர். என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்கள் மீது மோடி ஒரு நல்ல நட்பில் இருக்காரு. நல்லா உங்களை மரியாதைக்குரியவராக பார்க்குற. வேலூரில் உங்களுக்கு சால்வெல்லாம் போற்றி கட்டி பிடிச்சாரு. அந்த அளவுக்கு ஒரு நட்போடு இருக்கீங்க. அமித்ஷாவுக்கு என்ன சொல்கிறீங்க? தமிழ்நாட்டில் இருக்க அமித்ஷாவுக்கு அவர், நான் எல்லா தலைவர்களையும் நேசிப்பவர். பல பிரதமர்களோடு தொடர்பில் இருந்தவன். இப்பொழுது மரியாதைக்குரிய மோடி அவர்கள் எனக்கு நெருங்கிய நண்பர். இப்பொழுது இருக்கிற பிரைம் மினிஸ்டர், இவர் ஹோம் மினிஸ்டர். அவர் நான் சந்தித்ததில்லை, ஆனாலும் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். அவரும் ஒரு பெரிய இந்தியாவை முன்னுக்கு முதல் நம்பராக உலக அளவில் கொண்டு போகணுன்றதை அவரும் ஹோம் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டரும் சேர்ந்து செயல்படுகிறார்கள். அதனால் அவர்களுக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு நீங்கள் அவரை வாழ்த்துறீங்களா? நான் வாழ்த்துறேன், நீங்களும் வாழ்த்துங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.